கிரகத்தோட பிடியில இருக்கிறதுனால தான் கும்பத்துக்கு வந்து சனி விலகியும் எந்த ஒரு நன்மையும் நடக்காத மாதிரியான உணர்வுகள் அதிகமா இருக்கும். ஸோ மேஜரான விஷயம் என்னன்னா, ராசியிலேயே செவ்வாய் ராகுன்ற அமைப்பு இருக்கிறதுனால, சட்டுன்னு கோவம் வந்துரும். எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியாது. அவ்ளோ கோவம் வரும். யாருன்னா எதனா ஒண்ணு சொன்னா கோவம் வரும். ரிவெஞ்ச் எடுக்கணும்னு தோணும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கட்டுக்குள்ள வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். நீங்க வேண்டான்னு ஒதுங்கி போனாலும், உங்கள சுத்தி இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் என்ன பண்ணும்னா, எப்படி நீ விலகி போவேன்னு சொல்லி உங்களுடைய கோவத்த தூண்டுற அளவுக்கான சில வேலைகள இந்த வாரம் கண்டிப்பா செய்வாங்க. எந்த சூழ்நிலையிலயும் ரியாக்ஷன் குடுக்கவே குடுக்காதீங்க. அமைதியா கடந்து போயிடுங்க. இல்ல ஒரு வேலைய செஞ்சா கூட எப்படிதான் வெளிய பாஸ் ஆகுதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு வெளிய ஸ்ப்ரெட் ஆயிடும். ஸோ ரொம்ப 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 எச்சரிக்கையா இந்த வாரம் இருக்கிறது நல்லது. முக்கியமான முடிவுகள் எல்லாம் சீக்ரெட்டா மெயின்டெயின் பண்றது நல்லது. ஸோ ஒரே ஒரு பெர்சன் தான். உங்க மனசுக்கு பிடிச்ச யாரோ அவர் தான் உங்கள வந்து ரொம்ப மனச வந்து காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. வேற யாரும் உங்கள காயப்படுத்த முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து கும்பத்த வந்து ஆட்டி படைக்கிறதே வந்து ஒரே ஒரு நபர் தான். ஸோ நீங்க அந்த விஷயங்கள்ல மாட்டியிருந்தாலும் மத்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பாதிச்சுட்டு இருக்கிறது தான் மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஸோ முக்கியமா சர்ப்பத்தோடு கூடிய முருகப்பெருமானை வழிபாடு பண்றது தான் கும்பராசிக்காரங்களோட வெற்றியின் ரகசியமா இருக்கும். உங்கள வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இப்ப நான் சொன்ன வழிபாட்ட செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.